ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கிளாஸ் 10th மேக்ஸு சமச்சீர் லெசன் நம்பர் 2ல் எக்ஸசைஸ் நம்பர் 2.1ல் 4th சம் வந்து பார்ப்போம். வேர் த பாசிட்டிவ் இன்டீஜர் ஏபிசி ஆர் டிவைடட் பை 13. பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஏபிசி எடுத்துக்கிறாங்க, அது டிவைடட் பை 13ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் த ரிமைண்டர் ஆர் என்னென்ன ரிமைண்டர் வரப்போகுதுனாக்கா 9, 7, 10 வேர் that a plus b plus c is divisible by 13. சம் பார்க்கையில் ஈஸியாக புரியும். சொல்யூஷன் ஈக்லிப்ஸ் டிவிஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு தெரியும் a is equal to bq plus rன்னு தெரியும். இப்போ a வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டிவிசிபிள் பை 13ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, சம்மில் கொடுத்துருக்காங்க. ரிமைண்டர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ரிமைண்டர் வந்து 9ன்னு கொடுத்துருக்காங்க இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு நேம் எடுத்துக்கலாம். ஏபிசிடி நம்ம இங்கே எடுத்துருக்கிறதுனால நான் எஸ் எடுத்திருக்கேன். ஸோ 13 இன்ட்டு எஸ் ப்ளஸ் 9 வந்து ரிமைண்டரு. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 13. பிக்கும் இது வந்து டிவிசிபிள் வந்து என்ன வந்துருக்குன்னா டிவைசர் வந்து 13 தான். ஸோ எக்ஸுன்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன் ப்ளஸ் 7. சிக்கும் வந்து என்னது 13 தான் கொடுத்துருக்காங்க. இன்ட்டு ஒய்ன்ற வேரியபிள் எடுத்து ப்ளஸ்ஸு ரிமைண்டர் வந்து 10ன்னு சம்லேயே கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்கனாக்கா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு என்னது, இது மூணையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா 13s 13x 13y எழுதிட்டு 9 + 7 + 10 பண்ணிங்கன்னா 26 வந்துடும். இப்போ இது எல்லாமே வந்து எப்படி இருக்குனாக்கா விச் இஸ் டிவிசிபிள் பை 13 இருக்குது. ஸோ 13 வெளில எடுத்துகிட்டு எஸ் ப்ளஸ் x + y + 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ரிமைண்டர் என்னன்னாக்கா 0. ஸோ a + hence a + b + c is divisible by 13. இப்போ இது எல்லாமே divisible by 13ன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.